எல்லாரும் உயிரோட தானே இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். வணக்கம் நல்லுள்ளங்களே. இன்னைக்கு வந்து மழை டேஸ், அதாவது வருஷத்துல நம்ம வந்து மணி எத்தனைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. மணி எத்தனைப்பா? 8 ஆயிடுச்சு. இப்பதான் கரண்ட் வந்திருக்கு, இப்பதான் சிக்னல் வந்திருக்கு, இப்பதான் எல்லாமே வந்திருக்கு. ஆனா இப்ப எப்ப அமர்த்துவாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள நாங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சுருவோம். சட்னிஸ் எல்லாம் அரைச்சாச்சு. ஹாய் ஹாய் ஹாய். தக்காளி சட்னி கூட ஏதோ கொடுத்தியே. இட்லி வந்து இது வந்து கல்யாணம் எங்க வீட்டுல கேசரி கேட்பாங்க. இட்லி வந்து அப்புறம் பஜ்ஜி கம்மிங்க. மழை வரையிலதான் ஃபேமிலியா ஒண்ணா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எல்லாருக்கும். ஆனா சில இடத்துல அது கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுங்களா? சரிம்மா. சிலது கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். நல்லது. லைஃப் கிவ்ஸ் யூ லெமன் அப்படின்னா என்ன? இது லெமன் கொடுத்துச்சு, கஷ்டங்கள் கொடுத்துச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அந்த லெமனை வச்சு பாவ் பாஜி செஞ்சு அதை ஸ்குவீஸ் பண்ணி பண்ண வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேன் அமிர்தமா இருக்கும். நாயெல்லாம் டயலாக் பேசுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்தோட எல்லாரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகன், மருமக, பேரன், கணவர், மருமகன் தான் என்ன மகன் ஃபர்ஸ்ட் மகன் சதீஷ் இருக்கான். அதான் அவனும் தான் மருமகன். எல்லாருமே இப்ப நாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர். ஆமா, ஜோலியா. ஆமா, நல்லா இருக்கு பாருங்க, ஜாலியா இருக்கு. என்ன கொஞ்சம் கஷ்டம், மழை பெய்யுது, கரண்ட் போகுது, பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டே தான் நேத்துல இருந்து எங்க வீட்டுல இருக்குது. நேத்து நைட்ல இருந்து இருக்கா, மத்தியானத்துல இருந்து. ஆமா, வரவே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து மாமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஸ்டே பண்றது. அதனால இந்த மாதிரி ஒரு ஜாலியா தான் இருக்கு. நல்லா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட, நல்லா ஒரே ரூம்ல உட்காந்து பேச, எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதனால எல்லாமே நல்லதே நடக்கும். நமக்கு வந்து வருஷம் வந்து மழை வந்து நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்குது. அப்பப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குமா, பரபரப்பா இருக்கும். சென்னையில உள்ள மக்கள் எல்லாம் சில ஏரியா மட்டும் தான் மழையால ரொம்ப கஷ்டப்படுது. அவங்களும் திரும்பி இதாயிடுவாங்க. டெக்னிக்கல் குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் நல்லா வேலை பண்றாங்களே. இப்ப 2015ல வந்த புயலுக்கு இப்ப கம்பேரிட்டிவ்லி இப்ப வந்து உடனே எங்கெங்க மழை தண்ணி இருக்கு எல்லாம் பார்த்து நல்லா எடுத்துறாங்க. இப்போ கவர்மெண்ட் நல்லா வேலை பண்றாங்க. அதனால நல்லா இருக்கு. இது ஏன் தலையில சிவம் இருக்குன்னு நினைக்காதீங்க. கரண்ட் இல்ல, இப்பதான் கரண்ட் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வந்துச்சு. அந்த உடனே டக்கு எங்க மம்மி எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த வேலையை பண்ணிடுவோம். பாத்திரத்தை கழுவி கவுத்தணும், நிறைய வேலைகள் இருக்கு. இந்த மாதிரி கேசரி கிண்டி எல்லாருமே நீங்க தான் வீட்டுல இருக்காங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கு 2 நாளுமே நல்ல ஸ்பெஷல் தான் செஞ்சு கொடுப்பேன். ஆமா, நாளைக்கும் நாங்க எல்லாரும் இதே மாதிரி குடும்பமா வாழ்வோம். திங்கக்கிழமை எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு, அதுவும் மழை கையில தான் இருக்கு. திங்கக்கிழமை நாளைக்கு நல்ல மழை தான், திங்கக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. ஆமா, அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. இது கஷ்டம் எனக்கு டிசம்பர் 3ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி எனக்கு செமஸ்டர் இருக்கு. அதனால ஜாலியா இருக்காங்க. நான் மட்டும் இப்பதான் படிக்க உட்காந்துருக்க பொத்து எல்லாரும் என் கூட தானே ஆடுறேன். சரி, பாத்தீங்களா கேசரி ரெடி ஆயிடுச்சு. என்னது ரெடி ஆயிடுச்சு? கேசரி ஜாஸ். இப்ப கேட்டு ஆக்சுவலா அப்பவே நாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். எங்க கிட்ட சுத்தமா கரண்ட் இல்ல, சார்ஜ் இல்ல, நெட் இல்ல, எதுவுமே இல்ல. வெளியில எல்லாம் போய் வீடியோ போட நினைச்சேன். மழைக்குள்ள நனைஞ்சு குப்பரை விழ. ஏன் இன்னொரு இந்த பறந்து இப்படி டைட்டான காரணம் என்ன தெரியாது. சிவா, பவி, நாளைக்கு இந்த இந்த ப்ரொசீஜர் சாப்பிடுறாங்க. ஒருத்தர சாப்பிட வச்சுக்கிறாங்க. சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட். இது பஜ்ஜி, இது வந்து தக்காளி சட்னி, கொத்தமல்லி தக்காளி சட்னி, அது தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி, சூடான சூப்பரான இட்லி. ஒரு பத்து வைக்கும் அவங்களுக்கு தேங்காய் சட்னி வச்சா. நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு. ஆளுக்கு ஒரு பெட்ஷீட். நாளைக்கு காலையில என்ன வேணும்னு தெரியல. இன்னும் கேட்டா ஒரு ஆளு அல்லுத்தறியும் சப்பாத்தியும் கேட்டு. ஆமா, இப்ப ஏதாவது செஞ்சு நாளைக்கு காலையில என்னென்ன சாப்பாடு. நாளைக்கு சண்டேல கண்டிப்பா ஃபுல்லா போடுவோம். பாருங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு அழியுங்கள். நன்றி, வணக்கம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளைக்கு தான் கரகாட்டம், ஒயிலாட்டம், எல்லாம் மயிலாட்டம் எல்லாம் இருக்கும். ஆமா,
சும்மா சொல்ல இத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. ஓகே பாய். எல்லாரும் சேஃபா தூங்க, நல்லா நிம்மதியா. பாய் பாய் சொல்லு அதிகமா, அதிகமா பாய் சொல்லு.